கொஞ்சம் வச்சுக்கலாம் போதுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்டா, நம்ம டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பார்க்க போகிறோம். என்ன டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் தான், நம்ம எல்லாமே சின்ன வயசுலேருந்து பபுள்ஸ் இருக்குல்ல, அந்த பபுள்ஸ் விட்டு உடச்சிக்கலான்னு இருப்போம். அந்த பபுள்ஸு பெருசாக விட்டால் என்ன ஆகும்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க வீட்டில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறோம்டா அந்த லிக்விட் செய்ய போகிறோம். அந்த பபுள்ஸ்க்கு லிக்விட் செய்ய போகிறோம். லிக்விட் செய்யறதுக்காண்டி நம்ம எல்லா பொருளுமே வாங்கி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு சோப்பாயிலேருந்து எல்லாமே இது பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுக்கு எசன்ஸு அடுத்து பன்னீர் தண்ணி எல்லாமே இருக்குது. இப்போ 4 இந்த பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணி அந்த லிக்விட் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஃபஸ்ட்டு விம்முக்கலாம். விம்மை இந்த பாத்திரத்துக்கு வைக்கலாம். அடிச்சு கலப்போம். ஓகே, நெக்ஸ்ட் இது சக்கரை தண்ணி இருக்குது. சக்கரை தண்ணி உங்களுக்கு எப்படி குலோப் ஜாம் வைக்கலாம். குலோப் ஜாமுல எசன்ஸ் வைக்கலாம். அது ஜீரா வைக்கலாம். ஜீரா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பன்னீர் இருக்கலாம். பன்னீர் வைக்கலாம், உடச்சிக்கலாம். வாசமாக இருக்கிற ஊற்றுற கொஞ்சம் வார அடிக்காமல் வச்சுக்கோம். அதுக்கு பன்னீர் இருக்கலாம். பன்னீர் ஊற்றி மணக்கிருப்பா, அப்படி வேற மாதிரி மனமாக இருக்குது. உங்கள் வீட்டில் பார்க்க தான் முடியும், உங்களால் உணர்ந்து பார்க்க முடியாது இருக்குல்ல. நெக்ஸ்ட் தண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் வச்சுக்கலாம், போதுக்கலாம். ஓகே, ஏதாச்சும் ஊற்றியாச்சு. ஏதாச்சும் கொஞ்சம் போய்ட்டு கலக்கலாம். அப்படி இருக்கலாம், ஒரு தாட்டிக்கலாம். சார் மாதிரி இதே கலக்கலாம். பபுள்ஸாக இருக்குது. இந்த பபுள்ஸ் நம்ம பெருசோட போகிறோம். அது பெருசாக கண்டிப்பாக அந்த ஸ்டிக்குலாம் நம்ம ஸ்டிக் வேணும். நெக்ஸ்ட் போய் அந்த ஸ்டிக் ரெடி பண்ணலாம். அங்கே போய் ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் அந்த பபுள்ஸ்க்கு ஸ்டிக் இருக்கலாம். பபுள்ஸ் கண்டிப்பாக ஸ்டிக் இல்லாமல் பபுள்ஸே விட முடியாது. இந்த ஸ்டிக் வச்சா நம்ம பபுள்ஸ் வைக்கலாம். ஃபஸ்ட்டு குச்சி எடுத்துக்கலாம். குச்சி எடுத்துக்கப்புறம் கை எடுத்துக்கலாம். கை எடுத்து குச்சியில் கெட்டிக்கலாம். கெட்டிக்கிட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலான்டா, ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வச்சுக்கலாம். ஓகே, இந்த ரவுண்ட் ஷேப் போதும். இந்த கைத்தை தேவையான கைத்தை கத்தி எடுத்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. கட் பண்ண வகையை இல்லை ஜாயின் பண்ணிக்கலாம். கைத்தை கெட்டியாச்சு. இப்போ கை ரவுந்து போகாமல் இருக்கு. டேப்பு சுற்றிக்கலாம். டேப் கல்லாம் ஊற்றிக்கலாம். அப்படி எனக்கு வரமாட்டுதுப்பா. சமையல் எடுத்து சமைப்பாது. அப்படியே எனக்கு வரமாட்டுது. ட்ரை பண்ணி பார்த்தோம், வரமாட்டுது. டேப் ஃபுல்லாக டைட்டாக வைக்கலாம். நமக்கு கயிறு கலந்து போகிற அளவுக்கு கிடைக்கும். ஃபுல்லாக வைக்கலாம். ஏன் டேப் போடுறோம்டா, அப்போ தான் அந்த கிரிப்பு கிடைக்குங்களா. கிரிப்பு கிடைச்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும் போய்.
டேப்பு சுற்றியாச்சு. ஓகேங்களா, ஊற்றிக்கலாம்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறா, இப்போ வந்து 3 குச்சி இருக்குது. 1 குச்சி பேலன்ஸ் வைக்கலாம். கரெக்டாக வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பபிள்ஸ் கலர் வர மாதிரி கொஞ்சம். இந்த ஏஜ்லாம் அப்படின்னா டேப்பு சுற்றிக்கலாம்க்கலாம். கொஞ்சமாக சுற்றிக்கலாம். நம்ம ஸ்டிக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தான் பண்ணலாம்டா, நம்ம பப்புள்ஸ் பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதான்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து என்ன பண்ணா இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த லிக்விடில் முக்கியம் வந்து பப்புள்ஸ் சாப்பிடுவாங்க. இப்போ டைம் போட்டுக்கலாம். ஸ்டிக்கில் வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஃபுல்லாக அங்கே நிறையா இருந்துச்சு. ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக நம்பி அப்படியே வளைஞ்சிருக்கு. அப்படியே ட்ரை பண்ணி சோப்பை வீட்டில் நீங்கள் வந்து நாம சோப்பை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இருக்கலாம். குட்டி குட்டியாக வரும். நம்ம பெருசாக லைக் இங்கெல்லாம் போட்டுருக்கோம்ங்களா. இதே மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கிரேட் எக்ஸ்பெரிமெண்ட் நெக்ஸ்ட் பார்ப்போம். பை, see you.